குருப்பியோ நமக. அஸ்ட்ரோவிருக்ஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியனின் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்குறது கேந்திராதிபதிய தோஷம். கேந்திராதிபதிய தோஷம் அப்படின்னா என்னென்னா, சுபகிரகங்கள் கேந்திரத்துக்கு அதிபதிகளாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இந்த லிஸ்ட்டில் சுபகிரகங்கள்னு என்னென்ன எடுக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நிலையில் குரு, ரெண்டாவது நிலையில் சுக்கிரன், மூணாவது நிலையில் புதன், நாலாவது நிலையில் வளர்பிறை சந்திரன். இவர்கள் கேந்திராதிபதி தோஷத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது சொல்லலாம். அப்போது 1, 4, 7, 10 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கேந்திர வீடுகள் அப்படி சொல்கிறோம். அந்த கேந்திர வீடுகளுக்கு அதிபதியாக வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரூல் பொருந்தும் அப்படின்னாலும், இதுக்கு ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நிறைய கேந்திராதிபதி தோஷத்தை கொடுக்கக்கூடியது தனுசு மீன லக்னங்களுக்கும் மிதுனம் கன்னி லக்னங்களும் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஏன்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த லக்னம் எடுத்தாலும் 4, 7, 10க்கு சுபகிரகங்களை கேந்திர அதிபதிகளாக வருவாங்க. மிதுனத்துக்கும் சரி, கன்னிக்கும் சரி, தனுசுக்கும் சரி, மீனத்துக்கும் சரி கேந்திர அதிபதிகளாக வருவாங்க. அப்போ அந்த 4 லக்னங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்த்து எடுத்துக்கணும். ரெண்டாவது கேந்திர அதிபதிகள் எந்த மாதிரி இருந்தால் ஒரு கெடுபலன் வரும், எந்த மாதிரி இருந்தால் ஒரு நற்பலன் வருங்கிறத ஓரளவு தீர்மானிக்கணும். நம்ம அது கூட நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது உட்கார்ந்த சாரம், அதோட சேர்க்கை பெற்ற கிரகங்கள் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறதுங்கிறது அதிக ஒரு தொல்லையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறது அப்படிங்கிறது அதிக தொல்லையை கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதோ, நீசமாகி இருக்கிறதோ, கேந்திரத்துக்கான அதிபதிகள் நீசமாகி இருக்கிறதோ அது ஒரு தோஷம் குறைஞ்சிருக்கு, கம்மியாக இருக்குது, தோஷம் இல்லைன்னு ஒரு சிலர் எடுத்துப்பாங்க. அது இருக்கிற நிலை, இருக்கிற வீடை பொறுத்தது, அதெல்லாம் பார்த்து கணிச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் அப்படிங்கும்போது கேந்திரத்துக்கு அதிபதிகள் 4, 7, 10ன்னு சொல்லியிருக்கோம். 4ஆம் இடம் அது எதுக்கு குறிக்குது அப்படின்னா, எந்தெந்த விதத்தில் அது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னா, உங்களுக்கு சுகஸ்தானமான வீடு, மனை, வாகனம், சுகம், உயர்கல்வி, இந்த விஷயத்தில் அந்த தசாபுத்திகள் போகும்போது ஒரு பிரச்சனையை கொடுக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு மேஷ லக்னம், கேந்திரத்துக்கு அதிபதியாக சந்திரன் வராரு, உங்களுக்கு 4லேயே இருக்காருன்னா சுகம் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஆனால் அந்த சந்திர திசை வரக்கூடாது. அந்த சந்திர திசை வரும்போது தான் ப்ராப்ளம் கொடுக்கும். இல்லைன்னா அது யோகத்தை செஞ்சிடும் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ 7ஆம் இடம்ங்கிறது சுக்கிரனோட வீடு வரும். மேஷ லக்னத்துக்கு 7ஆம் இடம் சுக்கிரன், கார்கோ பாவனாஷியா அப்படின்னு சொல்லுவோம். களத்திர காரகனான சுக்கிரன் களத்திர ஸ்தானத்தில் இருக்கிறது கார்கோ பாவனாஷியா அப்படிங்கிறதும் சொல்லுவோம். அந்த சுக்கிரனோட நிலைப்பாடுகளையும் நம்ம பார்த்து தான் நம்ம அதை கார்கோ பாவனாஷியா பண்ணுற மாதிரி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்த்து எடுக்கணும். 10ஆம் இடம் அப்படிங்கும்போது உத்தியோகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு புதன் உங்களுக்கு கன்னி லக்னத்துக்கும் மிதுன லக்னத்துக்கும் அதிபதி. அதே புதனுக்கு குரு கேந்திரத்தில் ஏதோ ஒரு கேந்திரத்தில் உட்காந்துட்டாருன்னா கண்டிப்பாக அந்த தோஷத்தை கொடுத்துட்றாரு. இப்போ லக்னாதிபதியே ஆகி கூட, இப்போ என்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகம், லக்னாதிபதியாக குரு, தனுஷ் லக்னம். ஆனால் அந்த குரு திசை பார்த்திங்கன்னா, குரு போனது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னியில் போய் உட்காந்துட்டார் கேதுவோட சேர்ந்து. அப்போ குரு திசையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் நல்லா இருந்தது. அடுத்தது எவ்வளோ கொடுத்தாரோ அவ்வளவும் தொழில் மூலிமா எல்லாமே அமௌண்ட் லாக் ஆயிடுச்சு. அது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, குரு கேது காம்பினேஷனும் அதுக்கு ஒரு காரணம். ஆனால் லக்னாதிபதியாக இருந்தாலும் அந்த கேந்திரத்துக்கு குரு சுபகிரகம் போகும்போது ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்குது அந்த தசாபத்தி காலங்களில் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம் நீங்கள். சரி, இப்போ மேஷ லக்னத்துக்கு யார் யார் கேந்திராதிபதிகளாக வருவாங்க அப்படிங்கிறத லக்ன வைஸாக பார்க்கலாம். மேஷ லக்னத்துக்கு சந்திரன், சுக்கிரன், சனி. இதில் சந்திரனும் சுக்கிரனும் சுபகிரகங்கள். அடுத்தது ரிஷப லக்னத்துக்கு சூரியன், செவ்வாய், சனி 3மே உங்களுக்கு பாவகிரகங்கள் தான், தோஷத்தை ஏற்படுத்தாது. மிதுன லக்னத்துக்கு புதன், குரு. கடக லக்னத்துக்கு சுக்கிரன், சனி, செவ்வாய். இதில் சுக்கிரன் சுபகிரகம், அதை பார்த்து கணிச்சு சொல்லணும். சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய், சனி, சுக்கிரன். இதில் சுக்கிரன் சுபகிரகம், அதை பார்த்து சொல்லணும். கன்னி லக்னத்துக்கு குரு, புதன். கன்னி லக்னம் ரொம்ப அஃபெக்ட் ஆகக்கூடிய லக்னம். கேந்திரத்துக்கு வர 3 பேருமே சுபகிரகங்களாக வருவாங்க. அந்த புதனோட நிலைப்பாடு தனித்த புதனாக இருக்கா, வேறு
கிரகங்களோட சேர்ந்து இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து சொல்லணும். துலா லக்னத்துக்கு சந்திரன், சனி, செவ்வாய். அப்போ சந்திரன் வந்து எந்த இதில் இருக்கார்? ஏன்னா 10ஆம் இடத்துக்கான அதிபதி சந்திரன் வருவார், பெருங்கேந்திரத்துக்கான அதிபதி. சந்திரனோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த சந்திர திசையை சொல்லணும். விருச்சிக லக்னத்துக்கு சுக்கிரன், சனி, சூரியன். சுக்கிரன் தான் சுபகிரகம், கேந்திராதிபதியை தோஷத்தை குடிக்கக்கூடிய கிரகம். தனுஷ் லக்னத்துக்கு குரு, புதன். ஏடா லக்னாதிபதி நான் இப்போ தான் சொல்லி முடித்தேன், லக்னாதிபதியே ஆனாலும் கேந்திராதிபதி தோஷத்தை கொடுப்பாங்க அப்படின்ட்டு. மகர லக்னத்துக்கு சந்திரன், சுக்கிரன், செவ்வாய். 7ஆம் அதிபதி சந்திரன், சுக்கிரன் 10ஆம் அதிபதியாக வருவார். செவ்வாய் பாவகிரகம், அதை பற்றி யோசிக்க வேண்டாம். கேந்திராதிபதியை தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இவங்க இருப்பாங்க. அவங்களோட நிலைப்பாடுகள் பார்த்து நம்ம பலன் சொல்லணும். கும்ப லக்னத்துக்கு சுக்கிரன், சூரியன், செவ்வாய். சுக்கிரனோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம பலன் சொல்லணும். மீன லக்னத்துக்கு புதன், குரு. ஏன்னா மீன லக்னத்துக்கு 4மே வந்து உபய லக்னங்களுக்கு கேந்திராதிபதி தோஷத்தை கொடுக்கக்கூடியது தான். புதன், குரு ரெண்டுமே சுபகிரகங்கள். புதன் தனிச்சு இருந்தால் ரொம்ப கேந்திராதிபதி தோஷத்தை கொடுத்துருவார் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இந்த சார்ட்டையும் நான் போட்டிருக்கேன், நீங்கள் இதையும் பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.